சம்மர் நம்மளுக்கு வேகமாக வந்துட்டு இருக்கு. ஆஸ் அ பேரண்ட் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல சம்மர் கேம்பை கண்டிப்பாக நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க. இது எனக்கு புரியுது. வணக்கங்க, நான் செந்தில், ப்ளூ கோட் அகாடமின்ற ஒரு ஆர்கனைசேஷனில் டைரக்டராக இருக்கேன். இதை கருத்தில் கொண்டு நம்ம ஒரு 14 டே ஒரு சம்மர் கேம்ப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோங்க ப்ளூ கோட் அகாடமியிலேருந்து. இது எப்படின்னா, இதை நம்ம ஃபியூச்சர்ஸ் இன்னோவேட்டர் பூட் கேம்ப் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா, இந்த கேம்ப் 14 நாள் இருக்க பொழுது அதில் ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் உங்கள் குழந்தைங்களோட நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். இதில் முக்கியமாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தொழில் முனைவோர், ஆண்டர்பிரினியல் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்கோங்க. கோயம்புத்தூரில் நம்மளுக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் தான் டாப் மோஸ்ட் ஃபோக்கஸில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆண்டர்பிரினராக எப்படி அவங்க செயல்படணும் அப்படின்றத நம்ம 14 டேஸில் நம்ம சொல்கிறோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன பண்ணுறோன்னா, ஒரு லாஜிக்கல் திங்கிங், லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்துகிட்டு வரோம் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே. ஏன்னா அவங்க பல தரப்பட்ட டிசிஷன் அவங்க எடுக்கணும். ஆனால் நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்க முன்னால் இருக்குது. அதெல்லாம் அனலைஸ் பண்ணி எப்படி ஒரு டிசிஷன் எடுக்கணுன்றது அவங்களுக்கு தெரியணும். எப்படி எடுத்தால் கரெக்டாக இருக்கணுன்றதும் தெரியணும். இது அவங்களுடைய அன்றாட வேலைகள்லையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இதை நம்ம கற்றுக் கொடுக்குறோங்க. இதே போல் நம்ம ஆண்டர்பிரினர் சொல்லும் பொழுது அவங்க ஒரு கம்பெனியை உருவாக்க போகிறாங்க. இந்த 14 டே கேம்பில் ஒரு இகாம் ஸ்டோர் ஒன்று உருவாக்க போகிறாங்க. அந்த இகாம் ஸ்டோருக்கு அவங்க ஒரு பேர் வைப்பாங்க, அதுக்கு ஒரு லோகோ கொடுப்பாங்க. பட் ஆனால் அது பேர் எப்படி நம்ம வைக்கணும், எந்த மாதிரி வச்சா கரெக்டாக இருக்கும், லோகோ எப்படி நம்ம டிசைன் பண்ணணும், எந்த மாதிரி ஒரு பிராண்டிங் வேல்யூஸ் நம்ம எடுத்துகிட்டு வரணுன்றதையும் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். ஸோ முதல்ல லாஜிக்கல் திங்கிங், ரெண்டாவது அவங்க உருவாக்க போகிற கம்பெனிக்கு எப்படி பிராண்டிங் அப்படின்னு பண்ணோன்ற ஒரு 2வது கான்செப்ட் சொல்லி கொடுக்குறோம். 3வது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, எப்படி நம்ம மார்க்கெட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி கரெக்டான ஒரு மார்க்கெட்டிங் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம், என்னென்ன மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணால் கரெக்டாக இருக்கும், எந்த மாதிரி வார்த்தைகள் நம்மளுடைய மார்க்கெட்டிங் லைன்ஸில் இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லிக் கொடுக்குறோங்க. இது 3வது. 4வது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ஆண்டர்பிரினராக இருக்கும் பொழுது நீங்கள் கோடிங் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது, இல்லை நீங்கள் எல்லாமே டீப்பாக லேர்ன் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு இகாம் ஸ்டோர் எப்படி டிசைன் இருக்கணும்ன்றது ஒரு தாட் இருக்கணும். ஏன்னா அது ஒவ்வொரு தொழில் முனைவோருடைய மைண்டில் தான் இருக்கும். அவங்க எப்படி அவங்களுடைய ஒரு ஸ்டோர் எடுத்துகிட்டு வரணும், ஒரு இகாம் ஸ்டோர் எடுத்துகிட்டு வரணுன்றது அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் இந்த UI/UX அப்படின்ற எப்படி ஒரு கரெக்டான ஒரு இகாம் ஸ்டோரை டிசைன் பண்ணணும், எந்த மாதிரி பேராமீட்டர்ஸை வச்சு நம்ம டிசைன் பண்ணணுன்றதை சொல்லிக் கொடுக்குறோம். இதில் கோடிங்கே கிடையாதுங்க. இதில் நிறைய விஷயங்கள் டூல்ஸ் வச்சு, என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணி, ஃபிக்மா போன்ற டூல்களை யூஸ் பண்ணி எப்படி அவங்க ஒரு இகாம் ஸ்டோரை டிசைன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். இது 4வது. 5வது இப்போ டிசைன் பண்ணிட்டோம், ஒரு ஸ்டோரை டெவலப் பண்ணணும் இல்லைங்களா? இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நீங்கள் கோடிங் சொல்லிக் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா கோடிங் சொல்லிக் கொடுக்கணும்னா நிறைய நேரம் நம்ம செலவிட வேண்டியதாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் இந்த வயசில் எடுத்தோடனே நம்ம கோடிங் எடுத்து கொடுக்கறதோட இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. இந்த நோ கோடிங் ஆர் லோ கோடிங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷாப்பிஃபையோ, ஒரு விக்ஸோ, ஒரு ஜோஹோவோ, அந்த மாதிரி எடுத்து அவங்களுக்கு எப்படி அவங்களுடைய இகாம் டிசைன் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி நமக்கு லைவாக எடுத்துகிட்டு போகணுன்றதை நம்ம சொல்லி கொடுக்குறோங்க. இது 5வது. இப்போ முக்கியமாக 6வது என்னன்னா, இது எல்லாமே பண்ணிட்டு எப்படி இந்த ப்ராடக்டை நம்ம விற்கணும், செல்லிங் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் வருது. ஒரு ஆண்டர்பிரினருக்கு செல்லிங்கிறது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். எல்லாமே பியூட்டிஃபுல்லாக ஒரு ப்ராடக்டை உருவாக்கிட்டோம், பட் எப்படி நம்ம ப்ராடக்டை ஒரு மார்க்கெட்டுக்கு வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு செல் பண்ண போகிறோம் அப்படின்றது இட் பிகம்ஸ் வெரி வெரி கிரிட்டிக்கலுங்க. ஸோ இந்த விஷயங்களை கவர் பண்ணி தான் இந்த 14 டே ஃபியூச்சர் இன்னோவேட்டர்ஸ் பூட் கேம்ப் இருக்க பொழுது ஐ எம் ஷுர் இது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்க பொழுது உங்கள் குழந்தைக்கு. இதை யாருக்கு ஆஃபர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, 12 to 15 இயர்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைகள். அதே மாதிரி சொன்ன மாதிரி 14 டே கேம்ப். இது ஒரு நாளும் 2 hour அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். நிறைய லைஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், நிறைய குரூப் டிஸ்கஷன்ஸ் இருக்கும், நிறைய குரூப்ஸாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த டீம்ஸோட ஒர்க் பண்ணுறது, இந்த டீம் பாண்டிங், இது எல்லாமே அவங்களுக்கு அருமையாக சொல்லிக் கொடுக்க போகிறோம்.
மற்ற டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம். எங்கே கேம்ப் நடக்க பொழுது, எந்த தேதியில் நடக்க பொழுது, எந்த டைம் ஸ்லாட்ஸ் இருக்குது, என்ன ப்ரைஸிங், இது எல்லாமே இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ன ஒரு கேள்வியாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் வி ஆர் வெரி ஹாப்பி டு எக்ஸ்பிளைன் எவ்ரி சிங்கிள் திங் டு யூங்க. இந்த சம்மர் ஒரு பியூட்டிஃபுல் சம்மராக, ஒரு நாலேஜ்ஃபுல் சம்மராக உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்களும் விருப்பப்படுறோம், நீங்களும் விருப்பப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.